தரகர் வந்து எங்கண்ட மக்கள்கிட்ட வேண்டி காசை கொடுக்குறான். அங்க போய் அவர் வந்து காட்டுற தலைக்கணங்களை எல்லாம் அறவே பிடிக்கல வந்து. அதோட வந்து ஒரு பொன் வீட்டை பூந்தெல்லாம் கதைச்ச கதையெல்லாம் வந்து 5 சாத்துக்கு உதவாது. நேரில் இருந்திருந்தா அவனுக்கு பல்ல உடைச்சிருப்பான் வந்து வந்தான். அவனுக்கு சும்மா ஒரு முட்டு கொடுக்கறதுக்கான்னு சொல்லி ஒரு கொஞ்சம் அல்கோசோல் இருக்கு அந்த குடி போதில் குடிச்சு போட்டு வீர குடிச்சு போட்டு அதுக்குள்ள வந்து இதான்னு போட்டு உனக்கு பிரபாகரனை பற்றி நான் பிறந்த உடனே தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் தலைவட்ட கொள்கையை பார்த்து வளர்ந்தான். என் டிக்டாக்ல வந்து ஒரு இதுவளுமே இல்லை, சினிமா பாட்டோட ஒரு இதுவோட எல்லாம் வந்து எங்கிட்ட தாயா பாட்டு இதுதான். இப்போ இந்த கிருஷ்ணாண்ட இந்த இது மேட்டருக்காண்டி தான் வந்து கொஞ்சம் மக்கள் எங்களை கேட்டா விழிப்புணர்வு அடைஞ்சு அவனுக்கு காசு அனுப்புற நிப்பாட்டி யாராவது நல்ல ஒரு ஆக்களை அங்க நேர்மையான ஆக்களை அங்க நியமிச்சு வந்து அவங்க மூலமாவது அங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி போய் சேரணும். இவன் நம்ம வந்து திருடன்கிட்ட கொடுத்து வந்து இனி மேமாறக்கூடாது. இதான் என் இது விவாதம் வந்து. நீங்க கதைங்க அடி என்ன என்னைக்கு அந்த இதுல தொடர் கொண்டு வந்துட்டு போல இருக்கு. இங்க ராகுல் ஐயா கதை போனா ராகுல் ஐயா போயிட்டா ராகுல் ஐயா மேல வாங்க. மற்றது என்ன, அவன் 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 பெரியாள் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் நான் ஒரே ஒரு கருத்து வைக்கிறேன். என்னண்டா, இப்ப நீங்கள் அவன் பெரியாளண்டா நீங்கள் உங்கொண்ட ஒரு பர்சனலா தளத்துல அவனை பயணிச்சு கொண்டு போங்க. ஆனா இதுல வந்து நீங்கள் அவன் பெரியாளன்னு சொல்றீங்க. அவன் செய்த உதவியை பாக்குங்க, அவன் செய்த அநியாயங்களை பின்னுக்கு நீங்க எவ்வளவுத்தையும் முட்டு நோக்கிறோம். அதான் நான் கேட்டேன் அந்த கோபி கேட்ட என்னத்துக்காண்டி வந்து அவன் வந்து 350 வீடியோ வந்து இதுன்னு சொல்ல அதுக்கு வந்து சும்மா உப்பு சப்பு இல்லாத இது விளக்கத்தை தந்தான் வந்து எனக்கு விதா வந்துட்டு வந்து அதோட வந்து என்னன்னு சொல்ற வந்து அவனை வந்து ஒரு கடவுள் போல சித்தரிக்கிறாங்க வந்து. அவன் என்ன கடவுள் வந்து அப்ப இங்க குளிருக்குள்ளேயும் வெயிலுக்குள்ளேயும் இந்த மக்கள் போய் வந்து பெத்த புள்ளிகளை கூட வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அப்புறம் வேலையால வந்து ஏற்றி கணவர் மனைவியின் முகத்தை பார்க்க மாட்டோம் வந்து அப்படி நேராக பெற்றாக்குற அது அரையும் குறைமா சாப்பிட்டு இங்கே எதண்டு கொஞ்சம் காசு அங்கே எதண்டு அனுப்ப வந்து இவங்க ஒழுங்கான முறையில் கொடுக்கறதுல வந்து திருப்பி நம்பர் அடித்தா வந்து பிளாக் பண்ணுறது வந்து டெலிஃபோன் அடித்தா எடுக்கிறதுல வந்து அப்படி எவ்வளோ குளறுபடிகளை செய்து எவ்வளோ காசு மோசடிகளை பண்ணியிருக்காங்க வந்து. என்ன இதை நாங்கள் வந்து உண்மை நேர்மையாக சொன்னால் நாங்கள் ப்ராமியில் கதைக்கிறோம். அவன் வளர்ச்சி பிடிக்கல. ஆமாம், அவர் பெரிய பில் கேட்ச் அம்பானி அவன் ரேஞ்சுக்கு வளர்ந்துட்டார் வந்து. அதால வந்து நாங்க ப்ராமப்படுறோமா வந்து இங்க ஐரோப்பால வாழ்ற எங்களுக்கு வந்து எது ப்ராம எந்த இதை தட்டினாலும் பேங்க்ல போட்டு நாங்க லோன் எடுக்கலாம். எல்லா வசதியோட இந்த நாட்டுல நாங்க நல்ல இதா ராயலோ வாழ்க்கை வாழ்றோம் வந்து. எங்களுக்கு என்ன ப்ராம வந்து எங்க அவனை வந்து வளர்த்து விட்டதுல வந்து எங்கிட்ட பங்கும் இருக்கு. ஆரம்பத்துல வந்து நல்லபடி நான் நல்லா செய்யறானேண்டு. ஆனா அவன் பின்ன காலங்களில் வந்து அவனை தன்னை மாத்தி வந்து செய்யற ஊழல் மோசடி மற்ற அந்த பெண்களை மதிக்காத அந்த இதுவளை தானே வந்து நாங்க வந்து முற்றிலுமா வந்து எதிர்க்கிறோம் வந்து. இப்ப இந்த 2 மாசங்களுக்குள்ள வந்து எவ்வளவு இது உண்மைகள் வெளியில வந்துட்டு வந்து இப்ப இவன் ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எத்தனையோ உண்மையை வந்து எல்லாரும் முன் வந்து சொல்லினமே வந்து. கண்டிப்பா மற்றது வந்து அவன் வந்து எங்களுக்கு என்ன செய்யட்டும், நாங்கள் இங்க யூரோப்ல இருக்கிறோம், எங்களுக்கு என்ன. ஆனா எங்கண்ட இலங்கையில இருக்கிற மக்களை விமர்சிக்கிறான், மக்களை போட்டு கேவலப்படுத்தும். அதைத்தான் நாங்க வெறுக்கிறோம். அந்த ஒரு மனுஷரை வந்து அவட்ட வீட்டுக்குள்ள பூந்து வந்து நாங்கள் வந்து அவட்ட தங்கச்சி அடியே வாடி என்னடி நீ என்ன உலக ஆளை ஐஸ்வர்யாவா, நீ என்ன பெரிய ரம்பாவா, ஊர்வசியான்னு கேட்டா அவருக்கு அவங்கள்ட்ட குடும்பம் அவங்க சோத்துக்குள்ள உப்பு போட்டு திண்டா தானே அதுவளுக்கு வேலைக்கு பண்ணாம என்ன ரோசமானம் இருக்கும் வந்து. அதுவளை வந்து எல்லார்ட்ட புலம்பெயர் நாட்டு எல்லார்ட்டையும் வந்து கெஞ்சி கூத்து மந்தாடி வரைக்கல இது கொண்டாங்க ஊல்ட்ரா போன் கொண்டாங்க வந்து காணி வேண்ட காசு தாங்க இது தாங்க யூடியூப் வருமானத்தில் வளர்ந்தேன் சொல்லி சொல்றோம். நாங்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து 1999 இருந்து மெது எப்படி இந்த தொழில்நுட்பம் வளர்ந்தேன் தெரியுமா. இந்த யூடியூப் எத்தனாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது, இலங்கையில் எப்போ மோட்டிவேஷன் செய்த எல்லாம் தெரியுமா. ஒரு நாள் வந்து யூடியூப்பால வந்தோன்னா ஒரு 9 கோடிக்கு வந்து இவ்வளவு 6 கோடிக்கு இவ்வளவு இந்த ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள செய்யலாதான். உங்க மனச்சாட்சிக்கே விட்டு வரேன். மீதியை நீங்களே சொல்லுங்க. அது சரியஎன்ன. இப்ப என்னண்டா அவன் அவளத்தை உழைச்சது அது ஓகே. அது இப்ப இதுல வந்து அந்த தளத்துல சரி எதுல கிருஷ்ணா பேர் சொல்றார்கள் அவன் உதவி செய்யத்தான் எடுத்து சொல்றாங்க. இது வரைக்கும் ஓகே, அது புல. மற்றது வந்து கடைசியா அந்த சின்ன பிள்ளை விமர்சிச்சதெல்லாம் நாங்கள் இந்த பிரச்சனை எடுத்துட்டு போறோம் எல்லாம் கருத்து வைக்கலாம். அது பிள்ளையான கருத்து. நாங்கள் அதை மட்டும் தனி கருத்தை எடுத்து வைக்கிறோம். விளங்குதா? இத வந்து கனகாலமா பார்த்து நீ உனக்கு திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து நீ திருந்தாத நிலையிலதான் உங்களை நாங்க விமர்சனம் எடுத்து வைக்க வேண்டி வந்தது. விளங்குதா? அதுல வந்து அப்படி இருக்கேங்க. இதுல வந்து கருத்து வெளியிடுற எல்லா மக்களுக்கும் எல்லா இந்த தளத்துல பயணிக்கிற எல்லா தளத்துல பயணிக்கிற மக்களுக்கும் சொல்றேன். நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறீங்க, அவன் செய்த நல்லது தெரியுமா? 1500 பேரை வாழ வச்சான்.
அதுக்கு பின்னால எத்தனை பேர்ட்ட கண்ணீர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க இப்ப சொன்னது. அது எத்தனை மக்களுக்கு பின்னால கண்ணீர் தெரியாது உங்களுக்கு. ஒரு கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறான், அதுக்கு பின்னால சிலதுகள் எத்தனை நேரம் அழுதுருக்குங்க. அதுக்கு முன்னாலே அவன் போய் கட்டாயப்படுத்தி ஒரு மக்கள் இழுத்து வச்சு கட்டாயப்படுத்தி செய்ய அதுகள் எத்தனை கண்ணீர்ல இந்த வீடியோ வெளியிட்டு இருப்பான். அதை உணராம நீங்க தயவு செய்து பார்த்து கொண்டுட்டாலும் அதுகளை உணருங்க. ஒரு வீடியோவா நீங்க வீடியோவா பார்க்காம அதுல கருத்துக்களை பாருங்க. ஒரு மனநிலையோட ஒரு மனுஷர் எவ்வளவு சொல்றானோ அந்த மனநிலையை நீங்க புரிஞ்சு கொண்டு போங்க, மனநிலையை புரிஞ்சு கதையுங்க. இது அதை விட்டு இது என்னன்னு சொல்றது, நல்லதுக்கும் போக மாட்டேன் கெட்டதுக்கும் போக மாட்டேன். நான் என்ன ஓகே இதுல ஒரு தட்டு அதுல ஒரு தட்டு அந்த தட்டி விடுற மாதிரி போய் குழப்பி விடுறதான் இவங்க நோக்கம் விளங்குதா? ஒருத்தன் ஒரு கருத்தை வெளியிடுறான், அந்த கருத்தை ஆழமா சிந்திச்சு ஒருத்தன் கேட்டு பயணிக்கிற அளவுக்கு இல்ல இது வரைக்கும். அவன் தலைவன் அது சொல்றதுக்கு என்ன நாங்கள் இதுவரைக்கும் என்னது ஏழையன் தலைவன் சொல்லிட்டுன்னா இவன் என்ன வேர்வை சிந்து உழைச்ச காசுல கொடுத்தான் அந்த ஏழைகளுக்கு காசை ஏழையல்னு சொல்றாங்க மக்கள் ஏழையன்னு சொல்ற அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு இவன் அவன் சொந்த காசுல கொடுத்தானன்னா நாங்கள் இதுவரைக்கும் பாயால ஒரே ஒரு உச்சரிப்புன்னா தலைவர் தேசிய தலைவர் மட்டும்தான். விமர்சிக்கணும். இது இப்ப சொல்றேன், நான் தயவு செய்து கிருஷ்ணாண்ட ஆதரவாளர் விமர்சிங்கோ, பாட்டு போடுங்கோ. போட போட உங்கண்ட தலைவன் இன்னும் ஒரு படி மேலே ஏறி இப்ப யாழ்ப்பாணத்தில இருந்து பவனியாவை கொழும்பு 4ஆம் மாடி என்றது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். அதுக்கு நீங்கள் உங்கண்ட சேவை எங்களுக்கு ஆதரவா இருக்கு. நன்றி. உங்கள்ட சேவைக்கு ஏற்றி விடுங்க 4ஆம் மாடிக்கு. தலைவன் பிறகு தெரியும் எப்படி வருவாரு. அண்ணாக்கள் பொறுங்க வரும் தமிழ்னா நீங்க இந்த படத்தை எடுத்துட்டு கோபிக்கோட்டை என்ற லைவ் இந்த படத்தை போட்டு விடுங்க. ஏன்னா கோபிக்கோட்டையை பற்றி மட்டும் தான் இந்த லைவ் போய்கொண்டிருக்கு. சரியா? நீங்க எல்லாருமே அமெரிக்காண்டு கோபிக்கோட்டையை தான் நீங்க வளர்த்து விடுறீங்க. இப்ப வேற எங்கட லைவ்ல 200 பேர் பார்த்தது. நீங்க இப்ப எல்லாருமே கோபிக்கோட்டை கொட்டை 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 நின்று பாரு. இப்ப எல்லாருமே மாறிட்டாங்க. எல்லா முழு பேரும் அங்க போய் நின்று அவன் என்ன வைக்கிறான் அவன் என்ன வைக்கிறான்னு போயிட்டாங்க. உங்களை எல்லாரும் இருந்தாலும் லைவ் தர்றது எல்லாருக்குமே ஒன்றே சொல்றேன். எந்த லைவ்ல வந்தா எங்கட லைவ்ல என்ன போகுது எங்கட லைவ் பற்றி அடுத்த பத்தி நீங்க தூக்கி கொண்டிருக்காங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியும் தானே எங்கட லைவ் என்ன விதத்துல ஓடுது இந்த மாதிரி போகுது. நீங்க எல்லாரும் என்னத்துக்கு அடுத்தவனை பத்தி கேட்கிறேன். அவன் என்ன வச்சிட்டு போனா எங்களுக்கு என்ன எங்கட லைவ் பாக்குறதுக்கு என்ன ஒரு கூட்டம் வருது. எங்கட லைவ் நம்பியார் வயிற்றுக்கு பிரச்சனை பதிவு அவ்வளவு உண்மையான பதிவு. இதான உண்மை. நீங்க இனி அவங்களை பற்றி கதைக்க வேண்டாம். அவங்க தங்கட பார்க்கட்டும். நாம நம்ம அவனை பற்றி தான் நீ கேட்பான். கோப்பி கொட்ட பட்ட நீ பத்திரவாய வேணு பொத்து வாய. உங்களுக்கு நான் வாய பொத்தோண்டேக்க நீங்க பொத்தல. சரியோ? இனி நான் கேட்க நீங்க பொத்தி கொண்டிருக்கானு. சரியோ? கோப்பி கொட்ட படம் போடுறான் இந்த முடி வளர்த்த போட்டு புடுங்குவானா இல்ல கேட்கிறான். நோர்வையில புடுங்குறான்டா அவன் ஜேவிபிக்கு சம்பு தூக்கின பொறைக்கு தின்னி நாய். அவனை பற்றி கதைக்க கூடாது. நான் நீ பொத்தி கொண்டிருக்கான். சரி இடியன் மூதேவி இந்த ஜேவிபியை வளர்த்து விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி காட்சி கொண்டிருக்கிறான். நாய் பேசமான். அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இல்ல கேட்கிறான். புண்டா பொத்தி கொண்டு போ. நீ பார்த்த வேலை நீதான் பார்த்த வேலை. பொத்தி கொண்டு போ. நீ அடி நடப்பார் எல்லாட்ட போட்டோ வேட்டியோட நேர் எதிர்க்கு நம்பியவர்கள் சொல்லுங்க. எல்லாம் கோபிக்கொண்டை லைவ் கோபிக்கொண்டை லைவ் இந்தியோட க்ளோஸ் பண்ணுவோம். எல்லாம் லைவ் அங்க கோபிக்கொண்டை லைவுக்குள்ள மேல இந்த கோபிக்கொண்டை கீழே நாங்க மெசேஜ் போடுறோம். அவர் புண்டையில படத்தை இந்தியாவோட முடிப்போம். அவர் புண்டையில படத்தை இந்தியாவோட முடிப்போம். எல்லாம் மேல கோபிக்கொண்டை லைவுக்கு எல்லாம் மேல கோபி கடைக்கு இன்றைக்கு கீழே எல்லாரும் மெசேஜ் போடுறீங்க. அவர் எத்தனை பேருக்கு மியூட் அடிக்க போறாரு? ஓக்கா மாறட்டும். இந்தியோட புண்டை அவரோட படம் முடியுது. எல்லாமே கோபி கடை லைவுக்குள்ள எல்லாமே அவர் எவ்வளவு படம் காட்ட போறாரு. அவர் எவ்வளவு படம் காட்ட போறாரு. அவருடைய படம் எங்களுக்கு ஓடாது. மேல எல்லாம் அவருடைய கோபி கடை லைவுக்குள்ள இருக்கு. ஏறி இந்தியோட அவருடைய படத்தை முடிப்போம். ஓகே வேற எல்லாம் மேல ஏறி இன்றைக்கு அவருக்கு இருக்கு சம்பவம். ஓகே மேல இருக்கு அவருடைய லைவ் இந்தியோட நாங்க படத்தை முடிப்போம். அவர் எங்களுக்கு படம் காட்ட தேவையில்லை. மேல ஏறும்.
எப்படி இருக்கு தமிழண்ணே? அடுத்ததையும் காட்டுறேன். இதங்க இந்த போட்டோ தேடி பிடிச்சா நீங்க இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, இதுதான் உண்மையான போட்டோ.